வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு வீடியோவில் கேட்டிருந்தேன். என்னோடய ஃபேமிலி பட்ஜெட் வந்து 14,000 13,000க்குள்ளே நான் இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணுறேன். பட் ஆனால் ஒரு 6 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா 25,000 நான் செலவு பண்ணுவேன். எப்படி வந்து நான் ரொம்ப அதை ஹாஃபாக இல்லை அட்லீஸ்ட் கம்மி பண்ணியிருக்கேன். 25,000லேருந்து 13,000-14,000க்குள்ளே எப்படி ஃபேமிலி பட்ஜெட் வந்து வித் ரொம்ப எசென்ஷியல் திங்ஸோடு நான் ஃபேமிலி ரன் பண்ணுறேன், பட்ஜெட் எப்படி இவ்வளோ கம்மி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோ வந்து வேணுமான்னு கேட்டிருந்தேன். ஓகே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இது எப்படி பாசிபிள் ஆச்சு, நான் ஃபாலோ பண்ண அந்த சீக்ரெட் மணி மேனேஜ்மெண்ட் டிப் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாகவே வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். பட் நான் என்ன விஷயம் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் ஏன் 25,000 ரூபாய்க்கு மேலே நான் செலவு பண்ணியிருக்கிறேன், எனக்கு எப்படி வந்து அதை குறைச்சேன் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ரொம்ப மணி மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணல, சேவ் பண்ணல. பிஃபோர் 2018க்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன். டெய்லி செலவு கணக்கு எழுதிடுவேன். எப்போல்லாம் வந்து நான் ஃபேமிலி பார்க்க ஆரம்பித்தப்பையும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, நான் என்ன செலவு பண்ணனோ அதை வந்து நான் குறித்து வச்சுருவேன். ஸோ நான் முதல்ல என்ன பண்ணேன் அப்படின்னா 2020 அந்த ரேஞ்சில், அதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கேன் அந்த செலவு கணக்கு நோட்டை எடுத்துட்டு அது முக்கியமாக லாஸ்ட்டு 6 மந்த்ஸு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத த்ரூ பண்ணேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம். நம்ம வந்து கண்டிப்பாக என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற கணக்கு வந்து நமக்கு வேணும். அப்போ தான் நம்மளோட சேவிங்ஸ் வந்து பாசிபிள் ஆகும். ஏன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து லாஸ்ட்டு 6 மாதம் கிட்டத்தட்ட இந்த டைரியில் 2019லேருந்து 2022 வரைக்கும் இந்த டைரியில் இருக்குது. அதுக்கு முன்னாடி எழுதுனதெல்லாம் வேறு டைரியில் இருக்குது. ஸோ அதில் நான் லாஸ்ட்டு 6 மந்த்ஸ் மட்டும் நான் பார்த்தேன். நான் என்னென்னலாம் நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு த்ரூ பண்ணேன். பார்த்திங்கன்னா 30,000, 21,000, ஒரு மாதம் 31,000, ஒரு மாதம் 28,000, ஒரு மாதம் 25,000, இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 25 அந்த ரேஞ்ச் தான் ஆவரேஜாக வந்திருக்கு. ஆவரேஜ் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா 25,000 வரைக்கும் நான் செலவு பண்ணியிருக்கேன். 6 மாதம்லாம் அதுக்கு மேலேயுமே நான் பார்த்தேன். சரி, லாஸ்ட்டு 6 மாதம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, 2வது விஷயம் நான் என்ன பண்ணேன், பார்த்துட்டு அந்த 6 மாதம் செலவு கணக்கில் என்னென்னலாம் நான் வந்து தேவையில்லாத செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு ரெட் பேனாவை எடுத்து அதை அப்படியே ரவுண்ட் பண்ணேன். எதெல்லாம் என் கண்ணுக்கு தேவையில்லாத செலவுன்னு பட்டுச்சோ, இதை நம்ம பண்ணியிருக்க வேணாமே, இதை வேறு விதமாக சமாளிச்சிருக்கலாமே, இதெல்லாம் அனாவசியமாச்சே, இது வந்து தேவையற்ற வீண் விரயமான செலவாச்சே அப்படின்னு நான் என்னென்னலாம் வந்து நினச்சனோ அதெல்லாமே ரவுண்ட் பண்ணேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸையும் உட்கார வச்சுக்கிட்டேன், என் ஒய்ஃபையுமே உட்கார வச்சுட்டேன். இது என்னென்னலாம் நீயும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறது கொஞ்சம் தான், லென்த்துக்காக நான் கொஞ்சம் மட்டும் காமிச்சிருக்கேன். ஆனால் நான் வந்து குறித்து வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து காமிச்சா அப்படின்னா என்னடா இவ்வளோ பண்ணியிருக்கோமாங்கிற மாதிரி இருக்கும், நிறையா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இபி பில் குறிக்கிறேன். 2,900 நான் தேவையே கிடையாது, அதை வந்து நான் செஞ்சுருக்கவே கூடாது, அதை வந்து கம்மி பண்ணியிருக்கணும். அப்புறம் நிறையா தேவையில்லாமல் ஹோட்டலில் வாங்கினது, வெளியில் வாங்கினது, இந்த மாதிரி என்னென்ன செலவு தேவையில்லாமல் பண்ணியிருக்கணும் அதை 6 மாதத்துக்கு நான் வந்து கம்ப்ளீட்டாக குறிச்சிட்டு, அதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன், தேவையுள்ள செலவும் எவ்வளோ பண்ணியிருக்கோம், அதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நாங்கள் உட்காந்து 1.5 நாள் ஆச்சு இதை வந்து செய்கிறதுக்கு. இதுக்கு தான் செலவு கணக்கு எதுக்கு எழுதணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட லைஃப்பில் ஓட்டை இருக்குது, எங்கே அந்த ஓட்டை வெளியே நம்ம பணம் விரயம் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். நான் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோட்டலாக வந்து உங்களுக்கு குறிச்சிருப்பேன் பாருங்களேன். இது மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். அதை எல்லாமே அடுத்து வந்து நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோட அடுத்த செக்மெண்ட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும். நான் இதை தான் வந்து ஒவ்வொரு மாதமும் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்காக நான் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதா, நான் ஏன் அதை வந்து ஒரு வீடியோவாக நான் போடுறேன், ஏன் சக்ஸஸ்ஸு இல்லை ஃபெயிலியரு, 2,000 மிச்சம் பண்ணேன், இந்த மாதம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கேன், ஏன் நான் ஒவ்வொரு மாதமும் பண்ணுறேன் அப்படின்னா, இது நம்ம பழகணும். இந்த அமௌண்ட்டுக்குள்ளே நான் செலவழித்து பழகணும், தேவையுள்ள செலவு மட்டுமே செஞ்சு பழகணும். இதை வந்து நம்ம ஒரு பழக்கப்படுத்தினா மட்டும்தான் நம்ம ஒரு ஒழுங்குக்குள்ளே வர முடியும்.
அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பணக்காரங்களாகவே மெயின்டைன் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒழுங்கு வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குஜராத்தி பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபினான்ஷியல் என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அவங்கக்கிட்ட இருக்கும். அதை பற்றி சொல்லணும்னா தனி வீடியோவே போடணும். வேணும்னா சொல்லுங்கள், நம்ம தனி வீடியோவாக போடலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அந்த 6 மாதத்தில் ஃபினான்ஷியல் மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உட்காந்து லிஸ்ட் அவுட் போட்டேன். ஸோ அதெல்லாம் அந்த ரெட்டிங் கால குறித்தது, 6 மாதத்தில் என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்த்து குறித்ததில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணேன். நான் சொல்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த 2018, 19 அந்த பீரியட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நினச்சா ஹோட்டலில் வாங்குறது, மாவில்லையா ஹோட்டலில் வாங்குறது, இந்த மாதிரி ஓவராக ஹோட்டலுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அந்த ஹோட்டலில் செலவு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 3000, 4000 இந்த மாதிரி ஆகிடுக்கு. இப்போ அப்போ எங்கள் அம்மா எங்கள் கூட இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களும் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி ரிட்டையர்டு டீச்சர். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அவங்களுக்கு வந்து என்ன முடிஞ்சிருச்சு, இப்போ நாங்கள் அடுத்த கடத்துக்கு போய்ட்டுருக்கோம், அவங்க பரவாயில்ல வாங்கிக்கோங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறது, இப்போது ஒரு தடவை அவங்க வாங்கி கொடுத்தாங்க, நெக்ஸ்ட் டைம் சரி நம்ம வாங்குவோமே அப்படிங்கிறது. அப்போ வந்து அதில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லாமல் போயிடுச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நிறையா டைம் வந்து ஆட்டோ யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து எங்களுக்கு அப்போ பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுன்னா இவ்வளோ ஆட்டோ யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து புதுக்கோட்டையில் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எங்களுக்கு பக்கம்தான். நாங்கள் ஒன்று 2 வீலரில் போயிடலாம், இல்லை டவுன் பஸ்ஸில் போயிருந்துருக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து டவுன் பஸ் ஏறணும்னா அடுத்த ஸ்டாப் இறங்கினாலே எங்களுக்கு ஷாப்பிங் ஏரியா வந்துடும். அப்படிங்கிறப்ப ஏன் ஆட்டோ யூஸ் பண்ணோங்கிறதே எங்களுக்கு மறந்துருச்சு. பட் ஆட்டோக்கு 200, 100, 200, 300ன்னு கொடுத்துருக்கோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அன்வான்டாக வந்து ஆடைகள், ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்திருக்கோம். பசங்களுக்காக இருக்கட்டும், எங்களுக்காக இருக்கட்டும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்வான்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பண்டிகை காலத்தில் வந்து எப்படி ட்ரெஸ் எடுக்கிறது, என்ன மாதிரி அதுக்குன்னு தனியாக சேர்த்து வைக்கிறது. ஏன்னா நாங்கள் இடையிலலாம் ரொம்ப எடுத்து ஆடம்பரம் பண்ணதுனால தான் ஈவன் பண்டிகைக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட அதில் ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அன்வான்டாக ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருக்கோம். அப்புறம் தேவையே இல்லாத பொருட்கள் வாங்கிறது தப்பு. ஆனால் தேவையுள்ள பொருட்கள் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, நெசசரி ஐட்டமே ரொம்ப காஸ்ட்லியாக வாங்குறது. காஸ்ட்லியாக வாங்கினா தான் வந்து அது வந்து குவாலிட்டி நம்ம நினப்பு இருக்குது. அந்த நினப்பில் நிறையா விஷயம் தேவைப்படக்கூடிய பொருளையே வந்து ஒன்று பார்கெயின் பண்ணி விலை குறைச்சிருக்கலாம், இல்லை சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே கிடைக்குது, ஸோ நல்ல ரேட் கம்மியாகவும் குவாலிட்டியாகவும் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸே எங்களுக்கு இல்லாமல் நெசசரி ஐட்டம் தானேன்னு சொல்லிட்டு ஓவர் காஸ்ட்லியாக வந்து வாங்கி அதில் நிறையா பணம் செலவழிச்சிருக்கோம். இந்த மிஸ்டேக்கும் எங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணியிருக்கிறோம். ஐயோ என்னடா இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆனால் நான் இப்போயும் வந்து ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் போடுறப்ப நான் புலம்புவேன், 1000 ரூபாயை தாண்டிடுச்சுன்னு. ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2000, 3000 பண்ணியிருக்கிறேன். அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அது எப்படி பணம் போகுதுன்னே தெரியாது. ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குவோம், ஒரு நாள் 50 ரூபா, அடுத்த நாள் 200 ரூபா. சரி, நம்ம அந்த ஒரு மைண்டில் வந்து இவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கோமே, ஒரு அவேர்னஸே இல்லை. ஸோ அதனால தான் ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணியிருக்கோம். அடுத்து வாட் அன்னெசரி ஐட்டம்ஸ். ஃபஸ்ட்டு தேவையுள்ள பொருளையே காஸ்ட்லியாக வாங்கியிருக்கோம். அடுத்தது தேவையில்லாத பொருளையும் அதிகமாக வாங்கியிருக்கோம். ஒரு பொருள் நமக்கு தேவையா என்ன அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸே இல்லாமல் அந்த 6 மாத செலவு கணக்கில் எடுத்து பார்த்தா அவ்வளோ பொருட்கள் தேவையே இல்லாமல் வாங்கியிருக்கோம். ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு டைம் வந்து எழுதியிருக்கோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்டி வாங்கியிருக்கோம், ஒரு 100 ரூபாய்க்கு கரண்டி வாங்கியிருக்கோம்னு எழுதியிருக்கோம். அது என்ன கரண்டின்னு அப்புறம் யோசித்து நாங்கள் பார்க்குறோம். அந்த ஆக்சுவலாக 2020 பார்க்குறோம். ஓ ஆமாம்ல, இந்த கடையில் வாங்கணும்ல, நம்ம வீட்டில் தான் ஆல்ரெடி அந்த கரண்டி இருக்கே, ஏன் வாங்கணும், அழகாக இருக்குதுன்னு வாங்கியிருக்கோமா, ஸோ இப்போ தேவையில்லாத தானே, அந்த மாதிரி யோசித்து ஏன்னா நமக்கு மறந்துடுவோம் என்ன செலவு பண்ணோம் அப்படிங்கிறதான. எழுதி வச்சுருந்தாலுமே ஏன் வாங்கணும், அந்த மாதிரி அப்படி பண்ணோன்னா சரி இது மாதிரி வேறு என்னென்ன அன்னெசரி ஐட்டம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதையும் திரும்பி லிஸ்ட் எடுத்தோம். இது ஒரு தப்பு பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா
காய்கறி வாங்கியிருக்கோம். அதாவது ஹை குவான்டிட்டி, அதாவது இப்போ 1/2 கிலோ தான் தேவைப்படும், பார்த்தா 1 கிலோ வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி தேவைக்கு அளவுக்கு அதிகமாக வாங்குறது. காய்கறி மாத்திரமல்ல, கிராசரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஒரு நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், ஒரு 3/4 கிலோ தான் சிக்கன் தேவைப்படும், அதுவே வந்து மிச்சம் இருக்கணும். நான் அந்த இடத்துல போய் 1 கிலோ 1.25 கிலோ இந்த மாதிரி வாங்கி தேவையில்லாமல் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றது, வேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். தேவைக்கு அதிகமாக, ஈவன் கிராசரி கூட தேவைக்கு அதிகமாக வாங்குறது தப்பு தான். ஏன்னா அடுத்த மாதம் வச்சு அது புழுக்கிறதுக்கு பெஸ்ட்டு அந்தந்த மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை வாங்கிக்கலாம். சில பொருட்கள் கெட்டு போகாத பொருளை வச்சுக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஃபினான்ஷியல் மிஸ்டேக் பண்ணோங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு, 4வதாக வந்து நான் சரி பட்ஜெட் ஓகே, நம்ம ஆல்ரெடி பட்ஜெட் போட்டு தான் பண்ணுறோம், பட் திரும்பி ஒரு பட்ஜெட் போட்டோம். எப்படின்னா, இந்த 12 கேட்டகரிஸ் மட்டும்தான் இருக்கணும். இந்த 12 கேட்டகரிஸில் வராத எந்த செலவுமே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12 கேட்டகரிஸ் தான் பட்ஜெட் போட்டிருப்பே. கிராசரி கண்டிப்பாக சாப்பாட்டுக்கு வேணும், பால் தேவைப்படும், கேஸ் இருந்தால் தான் சமைக்க முடியும், வெஜ்ஜு நான்வெஜ்ஜு கண்டிப்பாக, காய்கறி தேவை, வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ் தேவை கண்டிப்பாக அதுக்கு. அப்புறம் இபி பில், கரண்ட் யூஸ் பண்ணுறோம், கரண்ட் பில் கட்டணும், ரீசார்ஜ், ஃபோன் ரீசார்ஜாக இருக்கட்டும், கேபிளாக இருக்கட்டும், ஓகே, அதை வந்து நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். மெடிசன், நான் ரெகுலராக மெடிசன் எடுக்கிறதுனால மெடிசன் தேவைப்படும். அப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸு, பட் அதுவுமே அளவாக. ஸ்கூல் ஃபீஸ்க்கு பணம் எடுத்து வைக்கணும். அப்புறம் பெட்ரோல், இதெல்லாமே அவசியமான செலவுகள். இது இல்லாமல் அதர்ஸ்னு ஒரு கேட்டகரி கொடுத்துட்டு, அதுக்குமே அதர்ஸில் என்னென்ன வாங்குறது, பசங்களுக்கு முடி வெட்ட போகிறதா இருக்கலாம், இல்லை திடுக்குன்னு ஒரு ஸ்டேஷ்னரி தேவைப்படும், அது வாங்குற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி அந்த அதர், இது நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒரு 11 ஐட்டம்ஸில் சொல்லாத ஒரு அவசிய செலவுகள் எதுவும் இருந்துச்சுன்னா அதை அதர்ஸில் கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த கேட்டகரிஸ், எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸ் வச்சு தான் நான் பட்ஜெட்டை ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரேம் பண்ணி அதை 6 மாதம் இதை பழக்கப்படுத்துறதுக்கு வந்து ஆச்சு. ஸோ இப்போ 25,000 நாங்கள் செலவு பண்ணிட்டு இருந்தோம்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 20க்கு போட்டோம், அப்புறம் 18க்கு போட்டோம், 17க்கு போட்டோம், அட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி 15க்கு போட்டோம். 15க்கு ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் 15 போட்டோம், அதெல்லாம் நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் சரி 13,000க்குள்ளே நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 13,000 வரைக்கும் மினிமம். ஒரே ஒரு டைம் 12,000 போட்டிருக்கேன், அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே 13,000 போடுவோம்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணி நம்ம இந்த மாதத்துக்கு தான் 14,000க்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இதே மாதிரி சிக்கனத்தை நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி கடைப்பிடிச்சிருந்தேன்னா நான் வந்து ரொம்பவே இன்னும் அதிகமாக சேமிச்சிருக்கலாம். பட் எனிவேஸ் அது தப்பாக பண்ணாமல் நாங்கள் தப்பிச்சு இப்போயாவது நாங்கள் ஃபாலோ பண்ணோமே நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.